ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இந்த ஒரு வீடியோ பதிவு எல்லா சாய் பக்தர்களுமே கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பதிவு. அதனால இந்த ஒரு வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம நீங்க அனைவருமே பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பதிவை நீங்க ஷேர் பண்ணுங்க. சாய்ராம், நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய கோயில்கள் உலகெங்குமே வியத்து இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நம்ம வாரணாசி, அதாவது காசி பகுதியில ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குதுன்னா, பாபாவுடைய கோயில்கள் எங்கெங்க இருக்கோ, பாபாவுடைய சிலைகள் எங்கெங்க இருக்கோ, அங்க ஒரு குழு பாபாவுடைய சிலைகளை அகற்றி கங்கையில கொண்டு போய் போடுறாங்க. இந்த சம்பவம் பெரிய அளவுக்கு ஒரு வைரல் ஆச்சு. இப்ப பாத்தீங்கன்னா பாபாவுடைய சிலைக்கு துணிகள் போத்தி அந்த சிலையை அப்புறப்படுத்தி கங்கையில கொண்டு போற அந்த காட்சி தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பதிவில் நம்ம என்ன பேச போறோம்னா, நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய இந்த புனிதமான சிலையை எல்லாம் சனாதன ரக்ஷக் என்ற ஒரு குழு அமைப்பு என்ன பண்றாங்க தெரியுமா சாய்ராம்? அவங்க காசியில பாபாவுடைய ஆலயங்கள் எங்கெங்க இருக்கோ, அவருடைய திருவுருவ சிலைகள் எங்கெங்க இருக்கோ, அந்த சிலைகளை இது போல துணியை போத்தி அந்த சிலைகளை கங்கையில கொண்டு போய் போட்டுடுறாங்க. ஏன் அப்படி பண்றாங்கன்னா, பாபா ஒரு துறவி, பாபா ஒரு ஆன்மீக போதனையாளர் மட்டும்தான், அவரு கடவுள் இல்ல, கடவுளுக்கு நிகரா அவரை வழிபடுறாங்க. அதனால இந்த காசி போன்ற பெரிய சேத்திரத்துக்கிட்ட பாபாவுடைய திருவுருவ சிலைகள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கேள்வி எழுப்பி நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய இந்த புனிதமான சிலைகள் எல்லாமே அப்புறப்படுத்தி கங்கையில கொண்டு போய் போட்டிருக்காங்க. இப்ப நீங்க பாக்குறீங்க இந்த இடத்துல பாபா சிலை இருந்த இடம். இப்போ நம்ம காட்டுற இந்த கோயில் பாத்தீங்கன்னா, நம்ம வாரணாசியில பெனாரஸ் என்ற ஒரு இடத்துல ஒரு பெரிய விநாயகருடைய சன்னிதானம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த விநாயகர் சன்னிதானத்துல உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா முதல்ல பாபா இருப்பாரு. அப்புறம் லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம சிவபெருமானை வணங்கிட்டு இருக்கோம். இந்த கோயில்ல தான் உள்ள இப்ப காட்டுறோம் பாருங்க, லெஃப்ட் சைட்ல இங்கதான் பாபாவுடைய திருரூப மூர்த்தி இருந்தது. எண்ணற்ற பக்தர்கள் இந்த ஆலயத்துக்கு தினந்தோறும் பாபாவை வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் ஏற்பட்டது. சாய்ராம், இந்த நிலையில தான் நம்ம காசி அதே போல பெனாரஸ் பகுதியில இருக்கிற ஒரு சில மக்கள்கள் என்ன பண்றாங்கன்னா, சனாதன ரக்ஷக் என்ற ஒரு குழு அமைப்பு பாபாவுடைய எல்லா வித சிலைகளும் எடுத்து கங்கையில போடுற மாரி ஒரு செயலை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த செயல் பார்க்கிற எல்லா சாய் பக்தர்களுக்குமே ரொம்ப ஒரு மனக்கவலையை அளிக்குது. ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய ஆலயம் உலகெங்குமே இருக்கு. யாருடைய கட்டாயத்திலையும் பாபாவுடைய ஆலயம் ஒரு இடத்துல நிறுவப்படாது. பாபா ஒரு இடத்துக்கு அமர்றார் சொன்னா முழுக்க முழுக்க அதுக்கு சாயே எல்லாத்துக்கும் பொறுப்பாகிறார். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான சத்குருவை நம்ம அடைஞ்சிருக்கோம். பாபா மகா சமாதியை அடைஞ்சி இந்த ஆண்டு கரெக்டா 12ஆம் தேதி வந்ததுன்னா 106வது ஆண்டுகள் நம்ம தொட போறோம். இந்த 106 ஆண்டுகள்ல பாபாவுக்கு உலகெங்கும் கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க. இப்படி பாபாவுடைய பக்தர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா, பாபா நிறைய ஆன்மீக போதனைகள் மக்களுக்கு ஏற்றி இருக்காரு. இதுல குறிப்பா சொல்ல போனா, இப்போ இந்த சனாதன ரக்ஷக் என்ற ஒரு அமைப்பு சொல்றாங்க பாபா கடவுளே கிடையாது, அவர் ஒரு ஆன்மீக போதனை பண்ற ஒரு மனிதர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் சொல்லட்டும், இன்னொரு பக்கம் பாபா இந்துவா முஸ்லிமா என்ற ஒரு பெரிய கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கும் இந்த வீடியோ பதில தெளிவா நம்ம பதில் சொல்ல போறோம். இது போல அமைப்புகளுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, பாபாவுடைய புனிதமான ஸ்ரீ சாய் சச்சரித்திரத்துல நீங்க படிச்சீங்கன்னா சொல்லலாம், பாபா விஷ்ணு சகசராமம் படிக்க சொல்லுவாரு, ராம விஜயம் படிக்க சொல்லியிருப்பாரு. இது போன்ற புனிதமான இந்துக்கள் நூல்களை பாபா படிக்க சொல்லியிருப்பாரு. நிறைய நம்ம படிச்சிருக்கோம். இப்படி பாபா எல்லா மதத்தையும் இணைச்சாரு சாய்ராம். அதே போல தன்னை நாடி வர ஒவ்வொரு பக்தர்களுக்குமே பாபா ஒரு தாயன்பு கொண்ட ஒரு தாயாதான் இந்த டைம் வரை இருந்திருக்காரு. நம்ம பாபா வாழ்ந்த காலத்துல நம்ம யாருமே பிறக்கல. அவருடைய புனிதமான ஆன்மீக போதனையும் அவருடைய ஆற்றலும் நம்ம உள்வாங்கும் போது சாயோடைய மகத்துவத்தை, அவருடைய சக்தியை நம்ம பரிபூர்ணமா நம்ம உதாரணம் ஒரு வறுமை நிலையில் இருக்கும் பொழுதும் சரி, நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பொழுதும் சரி, நம்ம மனதார பிரார்த்திக்கிறோம், பாபா எனக்கு இந்த நேரத்துல நீ உதவி செய்ய அப்படின்றோம். ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கு அவர் உதவிகள் செய்யறாரு. அப்படி உதவிகள் செய்யும் பொழுது அவர் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்தர்களுமே முழுமையான சரணாகதி அடையும் பொழுது அவர் கடவுளுக்கு நிகரா
பாபா ஆகிறார். அப்படிப்பட்ட மகான ஷிரடியில போய் தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து தவம் இருக்காங்க. இன்னைக்கு பாபாவுடைய ஆலயங்கள் பாத்தீங்கன்னா உலகெங்குமே சூழ்ந்திருக்கு. பாபாவுடைய ஆலயங்கள் இல்லாத இடமே கிடையாது. எல்லா இடத்திலும் அவருடைய சக்தி வந்து இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா சூழ்ந்திருக்கு. இப்படிப்பட்ட புனிதமான ஒரு மகா சத்குரு இரண்டு மதங்களே, அதாவது இந்து முஸ்லிம் என்ற மாபெரும் மதத்தை இணைச்சு ராமநவமி உருஸ் பண்டிகையும் ஒன்னா கொண்டாடுற மாதிரி ஷிரடியில பாபா ஏற்பாடு பண்ணி இருக்காரு. இன்று வரையுமே ஷிரடி சார்ந்த மக்களாகட்டும், அங்கு பாத்தீங்கன்னா இந்து முஸ்லிம் வந்து ஒற்றுமை இருக்கு. இந்த ஒற்றுமைக்கு காரணம் யாருன்னு சொன்னீங்கன்னா நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா தான். அவர் வந்து இந்துவா முஸ்லிமா என்ற வேறுபாடுகள் வந்து அங்கு வாழும் மக்கள் வந்து பார்க்கல. அவர் வந்து வாழும் பரமாத்மா, அவர் ஒரு கடவுளுக்கு நிகரான ஒரு புண்ணிய ஆத்மா. அந்த புண்ணிய ஆத்மா சொல்ற ஒவ்வொரு விஷயமே பிரம்மதேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கு சமமாக என்று கருதி அங்க இருக்க மக்கள் எல்லாமே ஒத்துமையா வாழ பழகினாங்க. இந்து முஸ்லிம் வந்து கை கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் யாருமே கிடையாது, நாம் அனைவருமே ஒரு தாய் வைத்து பசங்கன்னு சொல்லிட்டு இன்று வரையுமே ஷிரடியில வந்து இந்து முஸ்லிம் வந்து அவ்வளவு ஒரு ஒற்றுமையா இருக்காங்க. இந்த ஒற்றுமைக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா தான். அவர் வந்து யாருக்காக எத்தனை தூரம் புறப்பட்டு கடந்து ஷிரடிக்கு வந்து அடைந்தாரோ அந்த மக்கள் எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள்கள் சொல்லுவாங்க. ஏன்னா ஷிரடி என்றது ஒரு சின்ன குர்கிராமம். பாபா வாழும் பொழுது அந்த குர்கிராமத்துல அவர் 60 வருஷம் அந்த பாலடைஞ்ச மசூதியில வாழ்ந்து தன்னை நாடி வர பக்தர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் ஆன்மீக விஷயத்துல அவர் எல்லா வித போதனைகள் எல்லாம் சொல்லி வாழ்க்கையெல்லாம் இப்படிதான் வாழணும், இதெல்லாம் எதிர்கொள்ளணும், இறைவனை இப்படிதான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி பாபா இரண்டு மதத்தை இணைச்சாரு. இன்று வரையுமே அங்க எந்தவித பிரச்சனைகள் இல்லை. இரண்டு மதமே சந்தோஷமா பாபாவை வழிபடுறாங்க. இப்படிப்பட்ட பாபாவுடைய புகழ் வந்து கடல் தாண்டி பரவி இருக்கு. இப்போ சமீபத்துல இந்த வாரணாசி பகுதியில வந்து பனாரஸ் பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விநாயகர் ஆலயம் இப்ப காட்டுறோம் பாத்தீங்களா. இந்த பெரிய விநாயகர் ஆலயத்துலதான் நம்ம பாபாவுடைய திருமூர்த்தி சிலை வந்து எடுக்கிற காட்சி வந்து ஒரு பதிவு கிடைச்சது. இந்த பதிவை பார்க்கும் பொழுது ரொம்ப 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 மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா பாபாவுடைய புகழை கேள்விப்பட்டு எண்ணற்ற பக்தர்கள் வந்து பாபாவை பார்க்க வராங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, பாபா ஒரு விஷயத்துல சொல்லியிருப்பாரு, ஷாமாண்ட நீ வந்து காசி பிரயாக்கெல்லாம் போகும்பொழுது நீ உனக்கு முன்னாடி நான் அங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த காட்சியெல்லாம் மனக்கண்ணு முன்னாடி கொண்டு வரும் பொழுது இந்த காட்சியை பார்க்கும் பொழுது மனசே நொந்து போகுது. இப்படிப்பட்ட அமைப்புகள் வந்து பாபாவுக்கு எதிரா வராங்க. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயே ஒவ்வொரு தேடல்கள் இருக்கு. யாரோ ஒருத்தர் பண்ற தவறால நிறைய பக்தர்கள் வந்து இதுல வந்து கஷ்டப்படுறாங்க. நிறைய பக்தர்கள் வந்து இதுல கண்ணீர் விடுக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு மகானுமே கடவுளுக்கு நிகரானவர். அவங்க வந்து யாருக்காக எத்தனை தூரம் புறப்பட்டு வந்திருக்காங்கன்னு யாராலுமே சொல்ல முடியாது. எல்லா மகன்களுக்கும் சக்தி உண்டு. அதே போலதான் சாய்ராம் நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா அவரு அழகான ஆன்மீக போதனை எல்லாமே ஏற்றி இருக்காரு, பக்தர்களுக்கு எடுத்து சொல்லியிருக்காரு. இன்று வரையுமே அவரை வந்து வணங்கக்கூடிய பக்தர்கள் உலகத்துல கோடிக்கணக்கா இருக்காங்க. அப்படிப்பட்ட மகானம் வந்து நம்ம என்னைக்குமே வணங்குவோம். சாய்ராம் இந்த அடிப்படையில இந்த உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில இது போல சம்பவம் பாபாவுடைய சிலைகள் உடைக்கப்படுறதால நேத்து ஷிரடியில பாத்தீங்கன்னா பண்டிட்டுகள் எல்லாமே கோயில் பூச்சாரிகள் எல்லாமே தோரகமாய் கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு பேனர் வச்சு இதுக்கு கண்டனம் ஆர்ப்பாட்டம் வந்து பண்ணிருக்காங்க. அதாவது கடவுளுக்கு நிகரா கும்பிடுறப்படுற பாபாவுடைய திருரூப சிலைகள் உடைக்கப்படுறவங்க மிருகத்துக்கு சமமானவர்கள் என்று ஒரு கோஷமிட்டு நேத்து வந்து ஷிரடி சாய்பாபா சமஸ்தான ட்ரஸ்டேஜ்ல ஒர்க் பண்ற பண்டிட்டுகள் எல்லாமே, அதாவது குருஜிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தெரிவிச்சிருக்காங்க. பாபா எப்பொழுதும் நம்பிக்கை பொறுமை காத்து ஒவ்வொரு பக்தர்களும் வாழ சொல்லியிருக்காரு. அதனால எல்லா பக்தர்களும் நன்மை காத்து நம்ம வாழ்வோம். இது போல சனாதன ரக்ஷக் என்ற குழு வந்து பாபாவுடைய சிலைகளை வந்து வாரணாசியில அப்புறப்படுத்திருக்காங்க. இதுக்குண்டானதை கடவுள் பாபா கண்டிப்பா அவங்களுக்கு கொடுப்பாரு. நம்ம எல்லோரும் பொறுமை காத்து நம்ம பாபா மீது அன்பும் பாசத்தோட மீண்டும் பாபாவுடைய திருவடியை வணங்கி பாபாவை தொடர்ந்து வணங்குவோம். பாபா நம்ம நினைக்கிறத கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பாரு. இந்த வீடியோ பதிவு இறுதியில பாத்தீங்கன்னா லட்சுமிபாய் சிண்டேலுடைய ஜெனரேஷன் அருண்ஜி அவர்கள் இந்த பதிவுக்கு கண்டன பதிவும் கொடுத்திருப்பாரு. அதாவது வாரணாசியில நடந்த பதிவுக்கு கண்டன பதிவு கொடுத்திருப்பாரு. அதை தொடர்ந்து பாருங்க. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம், அல்லா மலிக். ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமஹ. I am Arun Shinde Gaikwad, Shirdi. I am talking from Shirdi on behalf of Shirdi villagers, Sri Sai Bhakti Lakshmibai Shinde Trust. You know, everyone knows in Varanasi, the Kashi, some temples, the Hindu temples, they are Sanatani. They told us we are Sanatani Hindu. They broken the total that they were taken Baba statue from outside of that temple, Ganapati temple. But this is very wrong because Baba didn't told his caste. He is not. He didn't told I am Hindu or I am a Muslim.
but these people told to everybody, Baba is a Muslim, and there is no need of a statue in a temple, and no any rituals of as a Hindus rituals. That's why I appeal to everybody in all India basis. Please unite on this issue and go to all Sai temples, Sai Sangatans, Sai Dals, go to police stations, to SP and IG, and give against any notice to them, and please protect this, because the last time 2014 the Shankaracharya from Sharda Pit, he told Baba is a Muslim. On that basis, everybody do these type of mistakes. Then this mistake, we want to solve this mistake and go to police station and give to everybody the notice to that persons. Om Sai Ram.